தமிழ் குலத்துக்கு எதிராக இதுவரை காலமும் எவ்வாறான சதிகள் பின்னப்பட்டதாக இன்று வரையிலும் ஒரு வெளிப்படையாத சமூகமாக தன்னை நாளாந்தம் தொலைத்து கொண்டு முன்னகர்கின்றதா, அல்லது அழிவின் விளிம்பை நோக்கி உலகின் மூத்த மொழியை பேசுகின்ற மக்கள் கூட்டம் பாதாளத்தை நோக்கி தன்னைத்தானே அழித்து கொள்ளுகின்ற இனமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றதா என்பது தொடர்பான ஒரு தெளிவையும் புரிதலையும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், தமிழ் குலத்துக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு பக்கம் எல்லா விடயங்களையும் உணர்வுபூர்வமாக கையாள்வது. உணர்வுபூர்வமாக கையாளுவதனால் உணர்வு மேலோங்குகின்ற இடத்தில் அறிவு கண் என்பது மறைக்கப்படும். எனவே எல்லா விடயங்களையும் உணர்வுபூர்வமாக சிந்திக்கலாம். ஆனால் அந்த சிந்தனையில் நாங்கள் ஒரு தூர நோக்கம் கொண்ட திட்டமிடல்களை செய்ய முடியாது. குறுகிய காலத்திற்கான தற்காலிக திட்டங்களை வகுத்து கொள்ள முடியும். எனவே ஆழமான சிந்தனையாற்றலுடன் இப்போது கூறப்படுகின்ற விடயங்களை ஒரு அறிவுபூர்வமாக எல்லோரும் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அழிவின் விளிம்பில் எங்களது மொழியையும் எங்களது தனித்துவங்களையும் இழந்து இன்று வரையிலும் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகின்ற மக்கள் கூட்டத்தில் பிரதிநிதிகளாகத்தான் இன்று இருக்கின்றவர்கள் வாழுகின்றார்கள். எதிர்கால தலைமுறையும் வாழப்போகின்றது. வெளிப்படையாதவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அழிந்து விடுவோம். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு எதிராக பின்னப்படுகின்ற சதிகள் என்பது ஒரு பலமான தளத்தில் பின்னப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழ் குலத்தினுடைய அத்திவாரத்தையும் ஆரம்பத்தினையும் பேச முற்படுகின்றேன். இந்த அத்திவாரத்தை பேசினால் அடிப்படை வாதம் பேசுகின்றான் தவேஸ்வரன் என்று சொல்வார்கள். வேறு வழியில்லை. அடிப்படையான விடயங்களை பேசாவிட்டால் தமிழ் குலம் வெளிப்படையாத சமூகமாக இந்த பூமியில் வாழ்ந்துவிடும். அதற்காக வேண்டி அடிப்படை வாதம் இல்லை. தமிழ் குலத்தினுடைய அடிப்படை பேசித்தான் அந்த வெளிப்படையை, அந்த விழிப்பு நிலையை நாங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதற்காக அடிப்படை கொண்டுதான் வெளிப்படைய செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ் குலத்தினுடைய அத்திவாரத்தை பேசுகின்றேன். தமிழ் குலம் உலகின் மூத்த மொழியை பேசுகின்ற கூட்டம். இயற்கையோடு பின்னி பிணைந்த இப்போதும் கூட புதுமைகளை பிரசவிக்கும் தன்மை கொண்ட இயற்கையின் அருளால் கிடைக்கப்பெற்ற மூத்த மொழியை கொண்ட இனக்கூட்டம். ஆன்மீகம், அறிவியல், அரசியல், இவ்வாறு எல்லாவற்றிலும், வர்த்தகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, எல்லாவற்றிலும் தனிச்சிறப்பு வாய்ந்த அறம், வீரம், மானம் என்கின்ற தனித்துவங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தில் அடிப்படை மறந்து நாங்கள் ஒருபோதும் சில விடயங்களை கட்டமைக்க முடியாது. அப்போதுதான் சதிகள் எங்களுக்கு கிடைக்கும். எவ்வாறான சதிகள் எங்களை நோக்கி பின்னப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ் குலத்தினுடைய அத்திவாரத்தை பேச வேண்டும். இந்த அத்திவாரம் இப்போது சொல்லுகின்றேன், அறிவு கண்ணோட்டத்தில் கேளுங்கள். தமிழ் குலம் என்பது தமிழ் குலத்தின் தலையோன், முதல்வன், ஆசீர்வக சித்தர் எம்பெருமான் சிவபெருமானை முழு முதல் கடவுளாக கொண்டு அவரால் வழிநடத்தப்பட்ட மனித கூட்டம். அதுதான் தமிழ் குலம். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் கூட்டம் என்று சொன்னால், எம்பெருமான் ஆசீர்வக சித்தர் சிவபெருமான் வழிநடத்திய தலைமை தாங்கிய ஒரு இனக்கூட்டம், மக்கள் கூட்டம். அதுதான் தமிழ் குலமாக இன்று வரையிலும் தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற கூட்டம். இந்த தமிழ் குலம், அதற்கு பின்னர் முருகப்பெருமான் இந்த தமிழ் குலத்தை வழிநடத்தியவர். சைவ நெறி கொண்டு சிவபெருமானை, தமிழ் குலத்தின் தலையோனை வணங்குகின்ற, துதிக்கின்ற, வழிகாட்டுகின்ற சைவ நெறி கொண்டு தமிழ் குலம் நிலமாண்டு குலம் காத்தது. அதற்கு பின்னால் வந்த திருமால் கூட, எம்பெருமான் திருமால் கூட தமிழ் குலத்தை சைவ நெறி கொண்டுதான் நிலமாண்டு குலம் காத்தார். அதற்கு பின்னால் வந்த ராவணேஸ்வரன் கூட
தமிழ் குலத்தை சைவ நெறி கொண்டுதான் குலம் காத்து நிலமாண்டார். அங்கெல்லாம் தமிழ் மேலோங்கி இருந்தது. ஏனென்று சொன்னால் சைவமும் தமிழும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக வளர்ந்திருந்தது. அதற்கு பின்னால் வந்த மூவேந்தர்கள் கூட தமிழ் குலத்தை சைவமும் தமிழும் கொண்டுதான் நிலமாண்டு குலம் காத்தார்கள். தமிழ் செழித்தது, சைவம் வளர்ந்தது, குலமும் செழித்தது, நிலமும் செழித்தது. எல்லாவற்றிலும் தன்னை தனிச்சிறப்பு வாய்ந்த இனமாக இந்த அவனியில் தக்க வைத்தது. ஆனால் தமிழர்களுக்கு எதிராக சதிகளை செய்பவர்கள் இந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்று உலகத்தில் இயற்கையாகவே 2 துருவங்கள் இருக்கின்றது. இதில் அந்த 2 துருவங்களிலும் தனிச்சிறப்பு வாய்ந்த செல்வச் செழிப்பு மிக்க துருவமாக இருந்தது தமிழர்கள் கோலோச்சிய நிலப்பகுதிகளாகும். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிலும் தன்னை ஒரு தனித்த இனமாக தக்க வைத்து கொண்ட ஒரு மூத்த மொழி வழி தேசிய இனம், ஒரு செழிப்படைந்த இனமாகவே, அறிவுபூர்வமாக இனமாகவே இந்த வரலாற்றில், இந்த பூமிப்பந்தில் தன்னை ஒரு அழியாத இனமாக கால்பதித்து கொண்டது. ஆனால் அங்கெல்லாம் சைவமும் தமிழும் மேலோங்கி இருந்தது. சைவ நெறி கொண்டுதான் எம்மை வழிநடத்திய தமிழ் குலத்தின் கடவுளர்கள் நிலமாண்டு குலம் காத்திருக்கின்றார்கள். அன்பும் மரமும் மேலோங்கி இருந்தது. மேலோங்கியதாகவே அன்பும் மரமும் செழித்திருந்தது, முத்தமிழும் விளைந்திருந்தது. அந்த நிலப்பகுதிகள் எல்லாம் அவ்வாறுதான் ஆளப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாருங்கள், இப்போதைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். பிறமொழி கலக்காத தமிழ் பேசுகின்ற மக்கள் கூட்டம் தமிழ் குலத்திலேயே மறைவிக்கொண்டு செல்லுகின்றது என்று சொன்னால், நாங்கள் மொழியை இழந்தோம் என்று சொன்னால் இழப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. நாங்கள் மொழி கொண்டுதான் எங்கள் இனம் காக்க வேண்டும், எங்கள் குலம் காக்க வேண்டும். எங்கள் நெறி சைவ நெறி, தமிழ் குலத்தினுடைய நெறி சைவ நெறி. சைவ நெறி என்பது எம் குலத்தினுடைய தலையோன், தமிழ் குலத்தினுடைய தலையோன் எம் பெருமான் சிவபெருமானை துதிக்கின்ற நெறி. எனவே தமிழர்களினுடைய தலைவரான மூத்த பெரும் தலைவர் தலையோன் எம்பெருமான் சிவபெருமானை துதிக்கின்ற நெறி சைவ நெறி என்று சொன்னால், அந்த சைவ நெறிதான் தமிழ் குலத்தினுடைய நெறியாக இருந்தது. ஆனால் பிற்பட்ட காலங்களில் பாருங்கள், சைவ நெறிதான் உலகத்திற்கு மிக பிரதானமான மக்கள் வாழ்விற்கும் உலகத்தினுடைய வாழ்விற்கும் அரும் பெரும் விடயங்களை ஆற்றியது. சைவ நெறி காட்டுவதுதான் மனித குலத்தினுடைய மிகவும் உயர்ந்த நெறியாக அன்றைய காலங்களில் கூட மனிதர்கள் பின்பற்றியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அது கடவுளர்கள் காட்டிய நெறி. சைவ நெறி போதித்தது பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடாது என்று. கொலை, களவு, பொய், காமம், சூது என்று சொல்லப்படுகின்ற பஞ்சமா பாதகங்கள் மனிதகுலம் செய்யக்கூடாது என்று போதித்தது. இந்த நெறியை விட உயர்ந்த நெறி உலகத்தில் ஏதேனும் உண்டா? இரண்டாவதாக போதித்தது, ஒரு மனிதனாக பிறந்தவன் நன்னெறியில் வாழ்வதற்கும் இந்த மனித பிறவியிலிருந்து, இந்த மனித பிறவியான பெரும் பிணியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்கும் வழியை காட்டியது சைவ நெறி. முத்திக்கு வழிகாட்டியது. அந்த முத்திக்குரிய உபாயமாக சிவபெருமானே ஓம் நமசிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை அருளியிருந்தார். எனவே பஞ்சமாபாதகங்கள் செய்யக்கூடாது என்ற நன்னெறியை தமிழ் குலத்திற்கும் மனித குலத்திற்கும் தந்தது சைவ நெறி. முத்திக்கு வழிகாட்டியதும் சைவ நெறி. நன்னெறியில் மனித கூட்டம் நன்னெறியில் வாழ்வதோடு அறநெறியில் ஒழுகி இறைநெறியை அடைவதற்குரிய வழியை காட்டியது சைவ நெறி.
இதைவிட மனித குலத்திற்கு என்ன வேண்டும்? இந்த இரண்டும் தான் மனித குலத்தினுடைய இயக்கத்திற்கும் இயங்கு நிலைக்கும் பிற்பட்ட வாழ்க்கைக்கும் தேவையான நெறிகளாக சைவ நெறி காட்டியிருந்தது. முத்திக்கு நெறி காட்டியது என்று சொன்னால் எப்படி என்று சொல்லி கேட்பார்கள். அதற்கு நான் முந்தைய விடயங்களில் அதை தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். எவ்வாறு ஒரு மனிதன் தன் பிறவி பெரும்பிணியை அறுத்து கொள்ள முடியும் என்று அதற்கு தனியான ஒரு விடயத்தை நான் பதிவு செய்திருக்கின்றேன். அந்த விடயத்தை கேட்டால் தெரியும். இவ்வாறாக சைவ நெறி கொண்டு தமிழும் சைவமும் வளரும் விதத்தில்தான் தமிழ் குலம் ஒரு தனித்த இனமாக, எல்லாவற்றிலும் தலை சிறந்த இனமாக இந்த பூமியில் நிலமாண்டு குலம் காத்தது. எனவே நாங்கள் எங்கே சறுக்கியிருக்கின்றோம் என்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். எங்களை பிரித்தாழ்வதற்காக நாங்கள் ஒரு எல்லாவற்றிலும் சிறப்படைந்த சமூகம் என்ற அடிப்படையில் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு தொழில்களை தொழிலாளர்களுக்கு வழங்கியிருந்தோம். ஆனால் இந்த தொழில்களை எல்லாம் குலத்தொழிலாக கொண்டு எம்மை பிரித்து ஆண்டது யார்? சிந்தித்து பாருங்கள். எம்மை பிரித்து ஆண்டது யார்? எதனால் வீழ்ச்சி அடைந்தோம்? இன்று வரையிலும் மீள முடியாத ஒரு தோல்வியை நோக்கி, தொடர்ச்சியான தோல்வியை நோக்கி நாங்கள் சரிந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த சரிவுக்கெல்லாம் என்ன காரணம்? யாராவது சிந்தித்ததுண்டா? மத கோட்பாடு என்கின்ற ஒன்று பிழையானது அல்ல. அது மனிதனை நன்னறிப்படுத்துவதாகவே எல்லா மத கோட்பாடுகளும் அமைந்திருக்கின்றது. அது பிழையானதும் அல்ல. ஆனால் மொழியும் குலமும் தான் ஒவ்வொருவருக்கும் முதலானதாக, முதன்மையானதாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னர் தான் மத கோட்பாடு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் மத கோட்பாடுகள் நம்பிக்கை கோட்பாடு. சைவநெறி நம்பிக்கை கோட்பாடு அல்ல. தமிழ் குலத்தின் தலையோனை வணங்குகின்ற, அவன் வழி நடக்கின்ற கோட்பாடு. எனவே தமிழ் குலத்திற்கு ஒரு நெறியுண்டு, அதுதான் சைவ நெறி. இது மதம் அல்ல, நம்பிக்கை கோட்பாடல்ல. எல்லா மத கோட்பாடுகளின் மூலமும் தமிழர்கள் தான் துண்டாடப்பட்டிருக்கின்றார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வாறு ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரிருந்தே சைவமும் தமிழும் இந்த அவனியில் நிலை பெற்றதாக வளர்ந்து வந்திருக்கின்றது. ஆனால் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தமிழர் அல்லாத பிராமணர் ஆதிசங்கரால் இந்து என்ற கோட்பாடு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. 6 சமயங்கள் இருக்கின்றது, 6ஐயும் உண்டாக்குகின்றோம். நாங்கள் பிரிந்து செல்ல முடியாது, ஒன்றால் இருந்தால் பலமாக இருக்கும், நாங்கள் இந்துவாக இருப்போம் என்று கூறப்பட்டது. அதற்கு வைணவம் என்கின்ற ஒரு காரணத்தையும் காட்டி நின்றார்கள். அன்று சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையிலான அந்த போட்டியையும் காட்டி நின்றார்கள். ஆனால் சிந்தித்து பாருங்கள், திருமால் பிற்காலத்தில் விஷ்ணு என்று பெயர் மாற்றப்பட்டவர், தமிழ் குலத்தின் சைவ நெறியில் என்று ஒழுகியவர். ஏன் இப்போது புத்தர் பெருமான் கூட சைவ நெறியில் என்று ஒழுகியவர். புத்தர் பெருமானுடைய தாய் தந்தையர் சைவ நெறியின் பால்தான் இந்த நிலத்தையும் குலத்தையும் வழிநடத்தியவர்கள். எனவே சைவமும் தமிழும் தான் மேலோங்கி இருந்தது. அது எம் குலத்தின் முதல்வனை வழிபடுகின்ற மார்க்கம் என்பதனால் அதை யாராலும் புறக்கணிக்க முடியாதவையாக இருந்து வந்தது. ஆனால் கிபி 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தமிழர் அல்லாத பிராமணர் ஆதிசங்கரால் இந்து என்கின்ற கோட்பாடு கொண்டு வரப்பட்டு சைவர்கள் இந்துக்களாக மாற்றப்பட்ட பின்னர் சைவம் வளர்ந்ததா, தமிழ் வளர்ந்ததா? சிந்தியுங்கள். இந்துவுக்குள்
சைவமும் தமிழும் வளர்ந்திருக்கின்றதா? யாராவது சிந்தித்து பாருங்கள். ஒரு கணம் நாங்கள் மரபு வழியாக சைவ நெறியில் நின்று ஒழுகியவர்கள், திருமால் விஷ்ணுவாக மாற்றப்பட்டு விஷ்ணு தனியான ஒரு மதத்தை உருவாக்கிவிட்டார், அந்த மார்க்கத்தை வழிபடுகின்றவர்கள் வந்துவிட்டார்கள் என்கின்ற பொய்யான காரணங்களை எல்லாம் காட்டி அவர்களுக்குள் சூழ்ச்சிகளை செய்து அடிபட வைத்து அடிபாடுகள் இடம்பெறுகின்ற போது அதனை நாங்கள் ஒன்றாக்குகின்றோம் என்று கூறினார்கள். ஆனால் இந்த குலத்தை, தமிழ் குலத்தை தலைமையேற்று வழிநடத்தியவர்களில் திருமாலும் ஒன்று. திருமால் தான் விஷ்ணுவாக பிற்காலத்தில் பேர் மாற்றப்பட்டார். எனவே எல்லோரும் சைவ நெறியிலிருந்து தமிழ் குலத்தை ஆண்டு நிலமாண்டு வழிநடத்தியவர்கள்தான். சைவமும் தமிழும் தான் மேலோங்கி இருந்தது. இந்துவாக மாற்றப்பட்டோம். நான் மீண்டும் மீண்டும் உரைப்பது, சிந்தியுங்கள். நான் அடிப்படைவாதம் பேசவில்லை, ஆனால் அடிப்படையை பேசாமல் சிலவற்றை விழிப்படைய செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி, அந்த விழிப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழ் குலத்தினுடைய அடிப்படையை பேசுகின்றேன். இந்துவாக மாற்றப்பட்ட பின்னர் இந்த தமிழ் குலத்தில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பாருங்கள். தமிழ் குலம் தனது ஆட்சி அதிகாரத்தை தொலைத்தது. அதற்கு முன்னமே சேர சோழ பாண்டியர் காலத்தில் தொலைத்து விட்டது. அங்கும் சதிதான் இடம்பெற்றது. பின்னர் இந்துவாக மாற்றப்பட்ட பின்னர் தன்னுடைய நெறியே தொலைத்தது. ஆட்சி அதிகாரத்தை தொலைத்ததும் சதிகள் மூலம்தான். தமிழர் அல்லாத பிராமணர் மூலம் இந்துவாக மாற்றப்பட்ட பின்னரும் தனது நெறியை தொலைத்த இனமாக நாங்கள் மாற்றப்பட்டோம். அதற்கு பின்னர் சைவமும் தமிழும் வளர்ந்திருக்கின்றதா வீழ்ந்திருக்கின்றதா? சற்று சிந்தியுங்கள். எம் குலத்தின் வழித்தோன்றல்கள் சைவமும் தமிழும் வாழ்வதற்காக மூலை முடுக்கெல்லாம் எத்தனை சிவாலயங்களை கட்டினார்கள். ஏனென்று சொன்னால் சிவநெறிதான் மனித குலத்திற்கான முத்தி நெறியை காட்டுகின்ற நெறி, நன்னறிகளை போதிக்கின்ற நெறி. எம் குலத்தினுடைய, தமிழ் குலத்தினுடைய தலையோன் சிவபெருமானை வணங்குகின்ற நெறி என்ற அடிப்படையில் எத்தனை சிவாலயங்களை கட்டியிருந்தார்கள். இந்துவாக மாற்றப்பட்ட பின்னர் எத்தனை சிவாலயங்கள், அது இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், உலகம் முழுமைக்காக இருக்கலாம், பாழடைந்த காடெலும்பின ஆலயங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்போதும் காண முடியும். சோழ மன்னனால் கட்டப்பட்டது அந்த ஆலயங்கள் எல்லாம் பாருங்கள், அவ்வாறு மாற்றப்பட்டது. அதனை வழிபடுறதுக்கு மக்கள் கூட்டம் இல்லையா? அல்லது இதெல்லாம் சதிகளா? ஒவ்வொரு ஆலயங்களையும் கட்டுகின்ற போது எவ்வளவு தங்க இருப்புக்களை மன்னர்கள் அந்த ஆலயத்திற்காக வழங்கி இருக்கின்றார்கள். ஆலயங்கள் என்பது வெறுமனே வழிபாட்டு தலங்கள் அல்ல. வழிபாட்டு தலங்களாக ஒருபோதும் இருந்தது கிடையாது. எம் பெருமான் குலத்தினுடைய தலைவன் அவர்களுடைய சிறப்பை எடுத்து பாடுகின்ற சைவமும் தமிழும் வாழுவதற்காக கட்டப்பட்டவை. சித்த நெறியில் இருந்துதான் அத்தனை ஆலயங்களும் கட்டப்பட்டது. அதுதான் உடம்பினுடைய அமைப்புக்காக அந்த ஆலயத்தினுடைய அமைப்பை வைத்தார்கள். ஏனென்று சொன்னால் சைவம் காட்டிய வழி, சைவத்தினுடைய முதல்வன் சிவபெருமான் காட்டியது சித்த நெறி, ஆசீர்வக பெருங்கடவுள். ஆசீர்வகம் என்பது தனக்குள் தானே இறைவனை தேடி தன்னை ஒடுக்குவதன் மூலம் அறிவாற்றலையும் மெஞ்ஞானம் உணர்ந்து அந்த மெஞ்ஞானத்தின் விளைவுகளை மக்கள் கூட்டத்திற்கு கடத்தியவர் என்ற அடிப்படையில் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போது பாருங்கள், எத்தனை ஆலயங்கள் பாழடைந்த காடெலும்பின ஆலயங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் முன்னர் இருந்ததை விட சிறப்பாக வளர வேண்டும் இல்லையா? நிலைக்க வேண்டும் இல்லையா? இந்துவாக மாற்றப்பட்ட பின்னர் தமிழ் வளர்ந்ததா? தமிழ் குலம் வளர்ந்ததா? சைவம் வளர்ந்ததா? ஆனால் இந்து வளர்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்துவுக்குள் எந்த சந்துவுக்குள்ளும் நான் தேடி பார்த்தேன், சைவமும் தமிழும் வளரவில்லை. இதை யாராவது சிந்தித்ததுண்டா?
இந்து என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள். அவர்களுக்கு என்ன? தமிழ் குலத்தை பிரித்தாழ்வதற்கு வர்ணாசிரமம், சனாதனம் என்கின்ற மாயைகளை காட்டுவார்கள். அந்த மாயைகளினூடாக தமிழ் குலத்தை வழிநடத்துவர்கள். அவர்களுக்கு ஹிந்தி மொழியாக தாய்மொழி இருக்கின்றது. தமிழர்கள் அல்லாத பிராமணர்களுக்கு சமஸ்கிருதம் இருக்கின்றது. ஆனால் சைவமும் தமிழும் இந்துவாக மாற்றப்பட்ட பின்னர் வளர்ந்திருக்கின்றதா? எத்தனை சைவ ஆலயங்களுக்குள் சமஸ்கிருதம் ஆக்கிரமித்திருக்கின்றது? யாராவது சிந்தித்ததுண்டா? இந்த சைவ ஆலயங்கள், சிவன் ஆலயங்களுக்குள் இருந்த தங்க இருப்புக்கள் எல்லாம் எங்கே? யார் அந்த ஆலயங்களை கொள்ளையடித்தவர்கள்? எனவே தமிழர்கள் அல்லாதவர்கள் சைவத்தையும் தமிழையும் கீழ்நோக்கி பயணிக்கச் செய்வதற்காக வேண்டி கொண்டு வந்த கட்டமைப்புகள் தான் இத்தனை கட்டமைப்புகளும். தன்னை இந்து என்று அடையாளப்படுத்துபவர்கள் ஒருபோதும் சைவத்தையும் தமிழையும் வளர்த்தது கிடையாது. இந்த அறிவற்ற சமூகமாக, இந்த புரிதலற்ற சமூகமாக பலம். இந்து என்று சொன்னால் பலம். என்ன பலம்? தமிழ் குலத்திற்கு சைவனாக இல்லாத போது, சைவமும் தமிழும் மேலோங்கியதாக இந்த தமிழ் குலத்தில் சைவத் தமிழர்கள் நிலமாண்டு குலம் காத்த போது நாங்கள் பலமடைந்தவர்களாக இருக்கவில்லையா? அப்படி என்றால் இந்துவாக மாற்றப்பட்ட பின்னர் நாங்கள் பலமடைந்திருக்க வேண்டுமே. ஆனால் இங்கு தமிழும் சைவமும் வளரவில்லையே. தமிழ் எத்தனை இந்துவாக மாற்றப்பட்ட பின்னர் எத்தனை தமிழ் நூல்கள் வெளிவந்திருக்கின்றது, எத்தனை சமஸ்கிருத நூல்கள் வந்திருக்கின்றது. இந்த உலகத்தின் மொழியும் மக்கள் கூட்டமும் தான் முக்கியம். ஏனென்று சொன்னால் மொழி, அதனை பேசுகின்ற மக்கள் கூட்டம், இனம் என்று சொன்னால் அவர்களுக்கு கிந்தி வளர்கின்றது இந்துவுக்குள், அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழர்கள் அல்லாத பிராமணர்களுக்கு சிறிய கூட்டம். அவர்கள் தமிழர்களை அடக்கி ஆள்வதற்காக வேண்டி, தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு அறிவியல் எல்லாவற்றையும் திருடுவதற்காக வேண்டி, தங்களை மேலோங்கியவர்களாக காட்டுவதற்காக வேண்டி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சமஸ்கிருதத்தில் அது அவர்களினுடைய தாய்மொழி. ஆனால் தமிழர்கள் தாங்கள் கட்டிய எல்லா ஆலயங்களிலும் சமஸ்கிருதத்தை உட்புக விட்டார்கள். இறையோன் தமிழ் குலத்தினுடைய தலைவன் சிவபெருமான், வணங்குகின்ற மக்கள் கூட்டம் தமிழர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் உதிக்கின்ற சிந்தனை தமிழ் சிந்தனை. ஆனால் இடையில் ஓம் என்கின்ற தமிழை உச்சரித்து சொல்லுகின்ற மந்திரம் சமஸ்கிருதம். எனவே ஒரு விழிப்படையாத சமூகமாக ஏன் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம், அழிவின் விளிம்பில் இருக்கின்றோம் என்பதை கூட தமிழர்களும் தமிழ் குலமும் உணராத சமூகமாக நாங்கள் பயணிக்கின்றோம் என்று சொன்னால் என்னையா செய்வது? ஏன் இவ்வாறு தன்னைத்தானே தொலைக்கின்ற சமூகமாக நீங்கள் மாறுகின்றீர்கள்? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். தமிழர்களை பிரித்தாழ்வதற்காக வேண்டி வர்ணாசிரமம் சனாதனம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஒன்றுக்குள்ளும், இந்த எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளும் தமிழர்கள் நிலையாக சைவமும் தமிழும் நிலை பெற்றதாக வாழவில்லை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாங்கள் முன்னர் இருந்ததை விட சிறப்பாக வளர வேண்டும் இல்லையா? பாருங்கள், எத்தனை வரலாற்று சிறப்புமிக்க மன்னர்களால் கட்டப்பட்ட வழிபடப்பட்ட சிவபெருமானே எழுந்திருந்து பேசிய ஆலயங்கள் இன்று பாழடைந்த காடெலும்பின ஆலயங்களாக உலகம் முழுமைக்கு மாற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த இந்து கட்டமைப்புகளினுடைய வகிபாகம் என்ன? கேட்டு பாருங்கள் கேள்வியை. வகிபாகம் என்ன? சைவத் தமிழர்கள் நாளும் பொழுதும் சைவத்தை விட்டும் சைவ நெறிகளை விட்டும் வெளியேறிக் கொண்டிருக்கின்ற போது இந்த இந்து கட்டமைப்புகளினுடைய வகிபாகம் என்ன? அவர்களுக்கு என்ன? சைவமும் தமிழும் அழிந்தால் என்ன, சிதைந்தால் என்ன, சுக்கு நூறாக உடைந்து சின்னாபின்னமாக போனால் என்ன? அவர்களுக்கு தங்களுடைய தாய்மொழி ஹிந்தி இருக்கின்றது. தமிழர்களை பிரித்தாழ்வதற்கு சனாதனம் வர்ணாசிரமம் இருக்கின்றது. தமிழர்கள் அல்லாத பிராமணர்களுக்கு சமஸ்கிருதம் இருக்கின்றது. அவர்களுக்கு தமிழ் அழிந்தாலோ தமிழ் குலம் உடைந்தாலோ சிதைந்தாலோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்லிக்கொள்வார்கள், தாங்கள் இந்துக்கள். இந்து என்று சொன்னால் ஒரு மூத்த மொழி வழி தேசிய இனம், சைவமும் தமிழும் நிலைக்க மேலோங்க இந்த நிலமாண்டு குலம் காத்த மக்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இந்துவாக மாற்றப்பட்ட பின்னர் அழிவடைந்து கொண்டிருக்கின்றார்களே, அதை பற்றி கவலை இருக்கின்றதா? இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள். இதையெல்லாம் செய்பவர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள்.
இந்த தமிழ் குலத்தினுடைய அழிவுக்கு வித்திட்டவர்கள் மேற்கை நாட்டைச் சேர்ந்த ஆங்கில மேலாதிக்கம் கொண்டவர்கள். அன்று சில ஆலயங்களை அழிக்க முற்பட்டார்கள். அது வாய்ப்பாக அமையவில்லை. சிவபெருமானை எழுந்து நின்று பேசினார். ஆனால் சிவத்தை அழித்தால்தான் தமிழ் குலத்தை அழிக்க முடியும் என்று சதித்திட்டம் தீட்டினார்கள். அந்த சதித்திட்டத்தினுடைய விளைவுகள் தான் இன்று இந்துவாக மாற்றப்பட்டு அந்த இந்துவுக்குள் இருக்கின்ற அத்தனை ஆசிரமங்களும் எவ்வாறெல்லாம் சைவமும் தமிழும் தமிழ் குலத்தினுடைய தலையோன் சிவபெருமானும் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் சைவ நெறியை விட்டு தமிழர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். சைவ நெறி என்பது மதம் கிடையாது. அது தமிழ் குலத்தினுடைய தலையோன் சிவபெருமானை வழிபடுகின்ற நெறி. அதுதான் தமிழர்களுக்கான தனித்துவமான நெறி. மதக்கோட்பாடு கிடையாது. இந்து என்பது மதக்கோட்பாடு. நாங்கள் மதங்களால் எங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எல்லா மதங்களும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் சைவ நெறி குலத்தோன்றல் அடிப்படையில் வழிபாட்டு நெறியாக தொடர்ச்சியாக வந்தது. ஆரம்பத்தில் இந்து மதம் என்றார்கள், இப்போது இந்து சமயம் என்கின்றார்கள். என்ன பித்தலாட்டம் என்று பாருங்கள். எல்லாவற்றையும் பாருங்கள். தமிழர்கள் இந்துக்களுக்கு ஒன்றென்று சொன்னால் வீதிகளில் இருந்து போராடுகின்றோம். ஆனால் அந்த போராடுகின்றவர்கள் தமிழர்கள், சைவத் தமிழர்களாக இருக்கும். இந்துவாக தன்னை அழைத்துக் கொள்ளுகின்றவர்கள் சைவத் தமிழர்களுக்கு ஒன்றென்று சொன்னால் எந்த ஒரு வீதிக்கும் இறங்க மாட்டார்கள். அது கிந்திக்காரர்களாக இருக்க முடியும். அண்மையில் கூட தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்கின்றது என்று சொன்னார்கள். இந்துக்கள் போராடுகின்றார்கள் என்றார்கள். அங்கே பார்த்தால் தமிழர்கள், சைவத் தமிழர்கள் போராடுகின்றார்கள். தமிழ் மொழி அல்லாதவர்கள் அவர்கள் எப்பொழுதும் குளிர்சாதன பெட்டிக்குள் இருக்கின்ற அப்பிள் போன்றவர்கள். ஆகவே நாங்கள்தான் போராட வேண்டும். தமிழ் குலத்தினுடைய போராட்ட குணத்தையும் உணர்வுபூர்வமான தன்மையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களையே அழித்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது விளங்காமல் தமிழ்குலம் தொடர்ச்சியாக தன்னை மறந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்னென்று கேட்டால் இந்து. ஒன்று சிந்தியுங்கள். நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை பின்பற்றுவதானால் அந்த இடத்தை விட சிறப்பாக நாங்கள் வளர வேண்டும். இந்துவுக்குள் சைவத்துக்கும் தமிழுக்கும் இருக்கின்ற முக்கியத்துவத்தை அவதானியுங்கள். என் மொழிக்கு முக்கியத்துவம் இல்லாத அந்த நெறியில், அந்த கட்டமைப்புக்குள் தமிழர்கள் இருந்து என்ன பலன்? சிந்தியுங்கள். நாங்கள் சைவர்களாக இருந்தோம். எனவே சைவர்களாகவே நாங்கள் எங்களுடைய முடிவுகளை எடுத்து தமிழ் வாழ பாடுபட வேண்டும். தமிழுக்காக வேண்டிய ஆலயம் அமைத்த மக்கள் கூட்டத்தினைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் வாழ எதையும் எந்த நிலைக்கும் செய்யக்கூடியவர்கள். சைவ நெறியும் தமிழும் கொண்டுதான் எம் முன்னோர்கள் நிலமாண்டு குலம் காத்திருக்கின்றார்கள். இந்த இந்துவுக்குள் நாங்கள் அழிந்தோம். அதை ஒரு சில இந்த இந்து கட்டமைப்புகளை மேலிருந்து இயக்குபவர்கள் யாரும் தமிழர்கள் கிடையாது. பெரும்பாலான இந்து கட்டமைப்புகள் மேற்கை நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் அல்லாத ஆங்கில மேலாதிக்கத்துவத்தினரால் இயக்கப்படுகின்றது. இதுக்குள் சைவமும் தமிழும் எவ்வாறெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் கேவலப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். உதாரணமாக நித்தியானந்தா சுவாமிகளை பாருங்கள். எனவே தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய நெறி சார்ந்து, எங்களுடைய மொழி சார்ந்து, எங்களுடைய குலம் சார்ந்து, எங்களுடைய வரலாறு அத்திவாரத்தை நீங்கள் பாருங்கள். எங்களுடைய அத்திவாரத்தில் எங்களுக்குரிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டால்தான் அது பலமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அது எங்களுடைய அத்திவாரம் மிகப்பெரிய ஆழமான தளத்தில் உள்ளது. இன்னொருவனுடைய அத்திவாரத்தில் நாங்கள் எங்களுடைய கட்டடத்தை கட்டினால் எப்போது வேண்டுமானாலும் உடையும். அதுதான் இந்து கோட்பாடு. இந்து என்கின்ற சொல்லே அது தமிழ் சொல் கிடையாது. அதனுடைய மூலம் சமஸ்கிருதம். ஆதிசங்கரரும் தமிழர் கிடையாது, தமிழர் அல்லாத பிராமணர். எனவே எல்லாவற்றையும் சிந்தியுங்கள். எங்களை நாங்கள் முட்டாள்களாக இருக்கும் வரையும், சிந்திக்காதவர்களாக இருக்கும் வரையும் இந்த ஆன்மீக அரசியலானது தமிழர்களை பிரித்து துண்டாடுகின்றது. அது எங்களுக்கு தெரியாது. இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக பசுக்கள் செத்து கொண்டிருக்கின்றது. இந்த இந்து கட்டமைப்புகளினுடைய வகிபாகம் என்ன? ஒரு கண்டனத்தை தெரிவிக்கின்றார்களா?
இல்லை. எனவே இந்து என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகின்ற அவர்களுக்கு தாய்மொழி ஹிந்தி இருக்கின்றது, சமஸ்கிருதம் இருக்கின்றது. இவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு மூத்த இனக்கூட்டத்தை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும். என் மொழி வளராத விடத்தில், என் குலம் நிலைக்காத விடத்தில், எனக்காக வேண்டி குரல் கொடுக்காத இடத்து நாங்கள் இருந்து பலனில்லை. அதுதான் நான் சொல்லுகின்றேன். இந்துவுக்குள் எந்த சந்துவுக்குள்ளும் சைவமும் தமிழும் வளரவில்லை, முன்னரை விட வீழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்துவாக மாற்றப்பட்ட பின்னர் எத்தனை சிவ ஆலயங்கள் பாழடைந்த ஆலயங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய உணர்வுகளை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய தரப்பு குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் வெளியேற வேண்டும். நான் நினைக்கின்றேன் இதை உரைப்பதற்கு தகுதியானவன் என்று. ஏனென்று சொன்னால் தினம் இந்த குலத்தினுடைய தலையோன் புலம்ப கேட்டுக்கொண்டிருப்பவன் என்ற அடிப்படையில் அவர் புலம்பியவற்றை உங்களுக்காக நான் புலம்புகின்றேன். செய்தால் திருந்தி இந்த குலமும் நிலமும் செழிப்படைந்து தமிழ் செழிக்க, முத்தமிழும் வளர, அன்பும் மரபு நிலைக்க மீண்டும் தமிழ் குலம் தன்னை இந்த அவனியில் தக்க வைத்துக் கொள்ளும். ஏனென்று சொன்னால் இந்த குலத்தினுடைய தலையோன் இல்லை என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. அவர் புலம்பியவற்றை நான் உங்களுக்காக வேண்டி புலம்புகின்றேன். தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி.